ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். திருவரங்கம் பெரிய கோயிலிலே நம்மாழ்வாருடைய திருநக்ஷத்திர மகோத்சவம் ஆச்சரியமாக 11 நாட்கள் கொண்டாடப்படுகின்றன. முதல் 5 நாட்களிலே 1000மும் 2000மும் சேவிக்கப்படும். அடுத்த 5 நாட்களிலே திருவாய்மொழி சேவிக்கப்படும். ஒரு நாள் இயற்பா சேவிக்கப்படும். இப்படி 11 நாட்கள். இதிலே 2வது 5 நாட்கள் திருவாய்மொழி சேவா காலம் நடக்கும் பொழுது நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார், மதுரகவி ஆழ்வார் 3 ஆழ்வார்களும் ஊஞ்சலிலே எழுந்தருளியிருப்பார்கள். 9ஆம் நாள் அன்று திருமஞ்சன கோஷ்டி, அதாவது நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார், மதுரகவி ஆழ்வார் 3 ஆழ்வார்களுக்கும் திருமஞ்சனம் ஆச்சரியமாக நடக்கும். லோகாந்தமாக எல்லாரும் சேவிக்கும்படிக்கு. அப்பொழுது ஆழ்வார் அருளி செய்த திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி இவை 3ம் சேவிக்கப்படும். 10ஆம் நாள் அன்று காலையிலே அதிகாலையிலே நம்மாழ்வார் பெரிய பெருமாள் சந்நிதிக்கு எழுந்தருளி அங்கே மங்களாசாசனம் ஆகும். அதற்கு பிறகு தன்னுடைய சந்நிதிக்கு திரும்பவும் எழுந்தருளி சந்நிதி வாசலிலே இருந்து கொண்டு பொலிநின்ற பிரான் எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணுவார். பொலிநின்ற பிரானுடைய ஸ்ரீஷடகோபம், பகுமானம் இதெல்லாம் நம்மாழ்வாருக்கு அளிக்கப்படும். அதற்கு பிறகு தாயார் சந்நிதி, ஆண்டாள் சந்நிதி மங்களாசாசனம், சித்திரை திருவீதி புறப்பாடு நடக்கும். நம்மாழ்வாரும் திருமங்கையாழ்வாரும் எழுந்தருள்வார்கள். இதுல என்ன விசேஷம் என்றால், மதுரகவிகள் திருவீதியிலே எல்லாருக்கும் சாதிக்கப்படும். அதே போல தீர்த்தம் எல்லாருக்கும் சாதிக்கப்படும். இது நம்மாழ்வாருக்கு என்று விசேஷமாக நடக்கக்கூடிய ஒரு வைபவம். அதற்கு பிறகு உள்ளே திரும்பி எழுந்தருளும் பொழுது, தன்னுடைய சந்நிதிக்குள்ளே ஆழ்வார் எழுந்தருளும் பொழுது எப்படி நம்பெருமாளுக்கு படியேற்றம் நடக்கிறதோ அதே போல அரையர் சுவாமிகள் தாளத்தை இசைத்து கொண்டு நம்மாழ்வாருடைய படியேற்றமானது நடக்கும். அதற்கு பிறகு பெரிய அவசரம் தளிகை கண்டருளி நம்பெருமாளுடைய பிரசாதங்கள் எல்லாம் ஆழ்வாருக்கு வந்து திருவாய்மொழி கோஷ்டி, அதற்கு பிறகு அரையர் கொண்டாட்டம், சாற்றுமுறை, நாள்பாட்டு, வாழித்திருநாமம் இதெல்லாம் சேவிக்கப்படும். ராத்திரியிலே விசேஷமாக பெருமாள் அமுது செய்த அரவணை பிரசாதம் இங்கே நம்மாழ்வாருக்கு கொண்டு வந்து சமர்ப்பிக்கப்படும். அதே சமயத்திலே பால்மாங்காய் என்று விசேஷமான ஒரு போகம், அதுவும் நம்மாழ்வாருக்கு சமர்ப்பிக்கப்படும். இப்படி நம்மாழ்வாருடைய உற்சவமானது மிக ஆச்சரியமாக இங்கே கொண்டாடப்படுகிறது. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.